நேற்று நம்மளுடைய நிஃப்டி 1% மேலே சரிவை சந்திச்சது. என்னதான் மார்க்கெட் டவுன் சைடு இருந்தாலும் அதானி எனர்ஜி, அதானி கேஸ், என்டிபிசி எனர்ஜி இதெல்லாமே நல்லாவே ப்ராஃபிட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா நாடு ஃபுல்லாக கேஸ் பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நம்ம நாட்டுக்கு வர ஆயில் அண்ட் கேஸ் முழுவதுமே ஈரானுடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது அப்படின்னு தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். வெறும் 20% மட்டும்தான் அந்த வழியாக வருது. ரஷ்யாவிலிருந்து வர எண்ணெய், கேஸ் எல்லாமே வேறு வழித்தடங்கள்லேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நம்மக்கிட்ட ஏற்கனவே ஸ்டாக்லேயும் இருக்குது. இந்த போர் ஒவ்வொரு நாளும் தீவிரமாயிட்டே இருக்குது. ட்ரம்ப் நேற்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரானை முழுவதும் அழிக்காமல் இந்த இடத்த விட்டு என்னுடைய இராணுவத்தை திரும்ப பெற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் என்ன தான் இழந்தாலும் எங்களை எதிர்க்கிற அத்தனை நாடுகளையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அவங்களும் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. மார்ச் எண்டுக்குள்ளே ட்ரம்ப் ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கார். அது ஒருவேளை ஈரானை முழுவதும் அழிச்சு வரலாம், அல்லது அழிக்காமல் ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இந்த போருக்கு மத்தியிலையும் அமெரிக்கா மூலமாக ஒரு சமரச பேச்சுவார்த்தை ஈரானுக்கு வந்தது. ஆனால் ஈரான் அதை ஏற்க மறுத்துடுறான். இந்த 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய ஒரு பெரிய லீடரை ஈரான் தாக்கி கொண்டிருக்காங்க. இதுவும் இஸ்ரேல் மத்தியில் ஒரு பெரிய ரிவென்ச்சை கிரியேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு லிமிட்டை தாண்டறப்ப உலக நாடுகள் இந்த போரில் தலையிட்டு சமரச பேச்சுவார்த்தைக்கு வரும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு ஐநா தான் முன்னெடுக்கணும். ஆனால் ஐநா இதுவரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்டுமே இந்த போரை பற்றி சொல்லவே இல்லை. ஐநாவும் அமெரிக்காவுக்கு பயந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இந்த கலவரத்துக்கு மத்தியில் நம்மளுடைய நாட்டிலிருந்து, அதாவது அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ப்ரொமோட்டர் அம்பானி யூஎஸில் ஆயில் ரிஃபைனரி சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறார். அது கிட்டத்தட்ட $300 பில்லியன் முதலீட்டில் தொடங்குற விஷயம். 50 வருடத்துக்கு முன்னாடி அந்த ரிஃபைனரி சென்டர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அதை ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா என்ன தான் வல்லரசாக இருந்தாலும் நம்மளுடைய நாட்டு மேலே ஒரு நல்ல விதமான ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் டெஃபினட்டாக 0.5% மேலே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட்டே 2 நாளாக பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இன்ட்ராடே பண்ண போகிறீங்க அப்படின்னா கவனமாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிங்க. ஆல் தி பெஸ்ட்.